ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஈரோடு பெல்ட்டில் பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது பண்ணாரியம்மன் கொங்கு. கொங்கு பண்ணாரியம்மன் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இந்த சைடு பண்ணாரியம்மன், சக்தி அந்த ரோட்டில் அந்த சைடு வந்து பண்ணாரி சைடு வந்து பண்ணாரியம்மன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு பெரிய கல்லூரியாக திகழ்து. ஏன் கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் 170க்கு மேலே, 175க்கு மேலே, 180 to 185 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் அங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகிறாங்க. அண்ட் சென்னை ஜோனில் இருக்கிறவங்க வராங்க, வேறு வேறு டிஸ்ட்ரிக்கு வராங்க, அந்த ஈரோடுக்கு அந்த சைட்லேருந்தெல்லாம் வராங்க. இப்போ இந்த கல்லூரியை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆனஸ்டான ரிவ்யூ, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ரிவ்யூ. கவுன்சிலிங் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய காலேஜ் ரிவ்யூ போட்டிருக்கேன், எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் டைப் பண்ணாலே வந்துடும், புரியுதா? ஸோ அதனால் அந்த காலேஜ் பேர் டைப் பண்ணி நம்மளோட சேனல் பேர் டைப் பண்ணுங்க, வந்துடும். இல்லை அந்த காலேஜ் பேர் டைப் பண்ணாலே வரும் நம்மளோட சேனலில். ஓகே, சரி. இன்னும் மேற்கொண்டு நிறைய காலேஜ் ரிவ்யூவும் பார்ப்போம். என்ன காலேஜ் வேணும்னு கீழே வந்து சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே சொல்லிடுங்க என்ன காலேஜ் வேணும் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2711. இந்த கல்லூரியை பற்றி சொல்ல போனோன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான கல்லூரி அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஸ்ட்ரிக்டான கல்லூரி தான் அகாடமி வைஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நீ வந்து என்ன பண்ணாலும் குட்டிக்கரண் அடித்தாலும் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு போகணும், அப்படி படிக்காமல் இருக்கலாம், ஊரை சுற்றலாம் அப்படிலாம் முடியாது. அட்டண்டன்ஸ் எல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணணும். 80% அட்டண்டன்ஸ் இல்லைன்னா உன்னை எழுதவே விட மாட்டாங்க செமஸ்டரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிமங்கஸ் கேம்பஸ், ஹியூஜ் கேம்பஸ். ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 167 ஏக்கர் கேம்பஸ், பெரிய கேம்பஸ்ஸு. அதெல்லாம் குற்றம் சொல்கிறதுக்கே இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் குற்றம் சொல்கிறதுக்கே இல்லை. அண்ட் மாடர்ன் லேபான்னு கேட்டால் ட்ரெடிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். மாடர்ன் லேப் வந்து இப்போ தான் வந்து சரி கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் 2 இயர்ஸாக வந்து அந்த மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பழமை வாய்ந்த கல்லூரி இல்லையா? ஏன்னா எப்போ ஆரம்பிக்கூட 1983. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொண்டு வந்துட்டுருக்காங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது பையன்கிட்ட கேட்கும்போது ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக டீசெண்டான இது பேக்கேஜ் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. 61.21 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் எம்என்சி கம்பெனிஸ் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 கம்பெனிஸ் வந்தாலும் மீதியெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப்பு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வருது, இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸும் வருது, தமிழ்நாட்டு டைப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நிறையா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கோர் கம்பெனிஸும் இந்த கல்லூரியில் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆனால் இன்னொரு வதந்தியும் போயிட்டுருக்கு. சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ் படித்து இசி படித்தா, சர்க்யூட் பிரான்ச் படித்தா நமக்கு வேலைவாய்ப்பு உறுதிங்கிறாங்க. அந்த மெக்கானிக்கல் ஃபுட் டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் கோர்ஸெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த செகண்டரி பிரான்ச் எல்லாம் படித்தா பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மிங்கிற ஒரு வதந்தி போயிட்டுருக்கு. இது வதந்தி அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா 2-3 பேர் விசாரிச்சப்போ வதந்தின்னு தான் சொன்னாங்க. ஒரு சிலர் ஆமாங்க இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற சொல்கிறோம், கோவமாக என்னன்னு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுன்னு வரும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்குது, பிளேஸ்மெண்ட் இருக்குது. சில கம்பெனிஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் கேட்குறதில்ல. அரியர் வைக்காமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் ஆகலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. அண்ட் கல்ச்சுரல்ஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் ஹேக்கத்தான்ஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ணுறாங்க. செமஸ்டருக்கு 2 வாட்டி ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துருதான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் நடக்குமான்னு கேட்டால் பண்ணுறாங்க, டீசெண்டாக பண்ணுவாங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் பிரம்மாண்டமான ஹாஸ்டலு, க்ளீன் அண்ட் ஸ்வீப், ரொம்ப ஒரு ஒழுக்கமான ஹாஸ்டல். ஒரு பர்மிஷன் விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா 1008 ரீசன் சொல்லிட்டு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. வீட்டுக்கு போகிறதால 1008 கெடுபிடிகள் முடிஞ்சு தான் போக வேண்டியதாக இருக்குது. அண்ட் கேர்ள்ஸுக்கு ரொம்ப சேஃப்டியான ஒரு ஹாஸ்டல். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்புறதில்ல. அண்ட் பாய்ஸுக்கு வேணால் அந்த சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் நேரம் அனுப்புகிறாங்க, அண்ட் உள்ளே விட்டுறாங்க, இந்த டைமுக்குள்ளே வந்துடணும் அப்படின்ட்டு. அண்ட் ஃபுட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. பட் போர் அடிச்சிருந்துன்னு சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் அப்படி தானே இருக்கும். ஒரே மெனு தானே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கும், வாரம் மாற்றினாலும் அப்படி தானே போயிட்டுருக்கும். ஸோ அதான், மித்தபடி குத்தம் சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இதோட கேம்பஸோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும். கிராமப்புற சைடு மக்கள் நிறைய படிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொண்ணுங்கிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக இருக்கலாம், நான் வந்து படிப்பை தாண்டி வேறு விஷயத்தை எதிர்பார்த்து போகிறேன்னா இந்த கல்லூரியில் நடக்காது. ஏன்னா ஒழுக்கத்துக்கு பேர் போன ஒரு கல்லூரி, சரிங்களா? நான் எதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. ஒழுக்கத்துக்கு பேர் போன ஒரு கல்லூரி. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேசிக்கலாம், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கேமராஸ் எல்லாம் இருக்குது, அந்த கண்காணிப்பு எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான வாலண்டரிஸ் எல்லாம் இருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோனமஸ் கல்லூரி பாஸ் பண்ணி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸ்ட்ரிக்டாக நடக்கும். ஃபெயில் தான்
ஒன்றுமே பண்ண முடியாது. திருத்துறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். கொஸ்டின் சொல்லிக்குவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அட்டானமஸ் கல்லூரினா கொம்பா கொஸ்டின் பேப்பர் அவங்களே விட்டு அவங்களே திருத்துறதுனால ஈஸியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. அவங்க அகாடமி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சிலபஸை டைட் பண்ணி பையனுக்கு இண்டஸ்ட்ரி கணக்கு கூட எல்லாம் பண்ணி இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை ஃப்ரேம் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொங்கு இன்ஜினியரிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக வரவேற்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சைடு தான் இந்த கல்லூரி சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப விரும்புவாங்க இந்த கல்லூரி. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இப்போ படிக்கலாம். நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒழுக்கமாக அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணி பிளாக் மார்க் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டாமல் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா போயிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகேவா? அண்ட் KEC 2711 இவங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணிச்சுக்கோங்க. NB அக்ரிடேஷன் கோர்சஸ் வச்சுருக்காங்க. NACல A++, NARF ரேங்கிங்லேயும் இடம் பிடிச்சிருக்காங்க. அட்டானமஸ் கல்லூரி 150 200 பேண்டுக்குள்ளே வருவாங்க. அதான் அப்படி போட்டிருக்கு. 1,10,000 90,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்குறேன். ஸ்காலர்ஷிப்பெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இருந்தால் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பு 7.5 ரிசர்வேஷனு அப்புறம் போஸ்ட் மெட்ரிக் எல்லா ஸ்காலர்ஷிப்பும் வந்துடும். அதாவது 95,000 80,000 ஹாஸ்டலு, அதுக்கு மேலே கூட வாங்குறாங்க ரூமுக்கு தகுந்த மாதிரி. 14 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 167 ஏக்கர்ஸு. ஹையஸ்ட் சேலரி வந்து 61.21 LPA. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1383 பேர். ஸோ டோட்டல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 331 பேர். ஸோ இங்கே வந்து இன்டேக் அதிகங்கிறனால தேர்ட் ரவுண்டில் வந்து SC/SC/ST கூட கிடைக்கும். தேர்ட் ரவுண்டில் கூட கிடைக்கும். ஓகேங்களா? செகண்ட் ரவுண்டில் வந்து SC/STக்கு ஈஸியாக கிடச்சிடும். MBC, BC, OC, BCMக்கு 160 170க்கு மேலே இருந்தாலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கட் ஆஃப் காட்டுறேன். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து 4000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்ட் ஆனுவலி அப்படின்னு போட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்கு டைப் வந்து 250+ கம்பெனி அண்ட் 95% சக்ஸஸ் ரேட்டு பிளேஸ்மெண்ட்டு. ட்ரைனிங் ப்ரோமோ 50+ ப்ரோக்ராம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோர் கம்பெனிஸ் நிறையா வராங்கங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஐடி கம்பெனி தான் நிறையா போட்டிருப்பாங்க, ஆனால் இவங்க கோர் கம்பெனி நிறையா வரும்னு போட்டிருக்காங்க. ஐடி கம்பெனி வர்றாங்க, பட் கோர் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரிலையன்ஸு, ஜிண்டால், ராம்கோ, ஸ்பிக்கு, அமுல், அதுக்கப்புறம் வந்து நிம்மீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீமென்ஸு, அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க, பிரிட்டானியா. ஸோ அதனால் கண்டிப்பாக கோர் கம்பெனிஸ்க்கு வழிவகுக்குது. அண்ட் ஆல்சோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி என்னெல்லாம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். நான் டிபார்ட்மெண்ட் பேர் மட்டும் எழுதியிருக்கேன். அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன்ல, எல்லாமே டெவலப் பண்ணிட்டாங்க. நல்லாயிருக்கு. இன்றைக்கி என்ன ட்ரெண்டு தேவையோ அது எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் அங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு 184 ஸ்டார்ட் ஆகி 122 வரைக்கும் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி வைஸ் பார்த்துக்கணும். இந்த கட் ஆஃப் இருந்தீங்கன்னா போகலாம். ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங்க்கு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 184 ஸ்டார்ட் ஆனாலும் 118க்கே SCAக்கெல்லாம் கிடைக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கல்லூரியை ட்ரை பண்ணலாம். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 168க்கு கிடச்சிருச்சு. BCக்கு 165 கிடச்சிருக்கு. MBCக்கு பாருங்கள் ஈஸியாக கிடச்சிருச்சு. SCக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. கோடு போட்டிருந்தால் அலோகேட் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா CSTன்னு வச்சுருக்காங்க. இதுக்குமே வந்து டிமாண்டு கம்மி தான். பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட்லேயே கிடச்சிருக்கு எல்லாத்துக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இதையும் ப்ரிஃபர் பண்ணலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து உங்களுக்கான ஏற்ற கட் ஆஃபாக தான் இருக்குது. ஓசியை தவிர எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கெமிக்கலுமே ட்ரை பண்ணலாம் இதில். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியர் டிமாண்டு தான் எப்போவுமே. ஃபஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் ஃபில் ஆகி அதுக்கப்புறம் MBCக்கெல்லாம் செகண்ட் ரவுண்ட் வந்து கிடச்சிருக்கு. SC/ST தேர்ட் ரவுண்டில் கிடச்சிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுவுமே கொஞ்சம் டிமாண்டாக தான் போயிருக்கு. அண்ட் SC/STக்கெலாம் உறுதியாக வந்து கிடைக்கும். பன்னாரியம்மன் கொங்குவில் வந்து SC/STக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ட்ரிபிளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு BCக்கு 179, BCM 174. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் E&I கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோர்ஸ் தான். ட்ரிபிளி சர்க்யூட் பிரான்ச் கோர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விரும்பி எடுக்கலாம். பாருங்கள், கட் ஆஃப்லாம் ரொம்ப கம்மிக்கே கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க, அதுதான் பிரச்சனையே. அடுத்து ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது நிறைய கல்லூரியில் இருக்குது. இந்த கல்லூரியில் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃபுட் டெக்னாலஜி 95க்கெலாம் கிடச்சிருக்கு, 109 கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விரும்பலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க உங்களுடைய கட் ஆஃப் வைஸ். ஸோ இதுக்குமே உங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 180க்கு மேலே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 172க்கு கிடச்சிருச்சு, 165 கிடச்சிருச்சு. ஸோ கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நீங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. SC/STக்கு 100 கட் ஆஃப் இருந்தாலே கிடைக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் மெக்கட்ரானிக்ஸுமே ட்ரை பண்ணலாம். இந்த BCM, MBC அவங்க கல்லூரியில் இல்லை. இப்போ நான் சொன்ன கோர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, எல்லா கட் ஆஃபுக்குமே இந்த கல்லூரியில் இடம் இருக்குது. நீங்கள் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரியை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தும் பண்ணிக்கலாம், இல்லை தைரியமாக கண்ணை மூடிட்டு கூட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு
சேஃபஸ்ட் டிசிப்ளின் அண்ட் ஹை பிளேஸ்மெண்ட் உடைய கல்லூரி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன கல்லூரி வேணும்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் நிறைய வீடியோக்கள் TNA 2026 சம்மந்தமாக போயிட்டுருக்குது. ஸோ கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.